அனௌன்ஸ் பண்ண அந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் வந்து நீண்ட நாளாக வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. முதல் பிஜேபி பட்ஜெட்ல அடுத்த அறிவிப்பு வந்து திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து அறிவிக்கிறார், மறுபடியும் அதை அறிவிச்சு அதுக்கு வந்து முதல் கட்டமாக ஒரு 11 கோடிக்கு மேல் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா அடுத்த தேர்தலும் வந்து அடுத்த 5 ஆண்டும் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்திருக்கு. ஆனா இப்பொழுதுதான் இந்த தேர்தலுக்கு முன்னால் அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் மறுபடியும் வந்து இந்த திட்டத்தை பிரதமர் வந்து தொடங்குகிறார். அதுக்கு 7000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 23,000 கோடி ஒதுக்கினதுக்கு இன்னைக்கு 7000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதனால யார் வந்து அது 10 வருஷமா கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்கன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இதே போல வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்றாங்க. நானே போய் அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து கேட்டிருக்கேன், நைப்பர் அறிவிக்கப்பட்ட நைப்பரை வந்து பண ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு. அது வந்து நடந்ததா தெரியல. அதே போல வந்து எய்ம்ஸ் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம், நாடாளுமன்றத்திலையும் அதுக்காக குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றும் செயல்பாடு கிடையாது. என்னோட தொகுதியில செப்பெட் ரொம்ப கேட்டு செப்பெட் அறிவிக்கப்பட்டது, இது வரைக்கும் பண ஒதுக்கீடு கூட அதுக்கு செய்யல.